இன்றைய நாட்களில் இளம் வயதினரும் மாரடைப்பினால் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 60% நபர்களுக்கு இதய நோய் வருவதற்கு உடல் பருமன் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதேபோல் உடல் கொழுப்பு அதிகமாக உள்ளதும் HDL எனும் நல்ல கொழுப்பு 10% அதிகமாக உள்ளது. அதேபோல் LDL எனும் கெட்ட கொழுப்பு 29.6% உள்ளது. 5% பேருக்கு புகைப்பிடித்தல் இதய பிரச்சனைக்கு காரணமாக கூறப்படுகிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் இதய நோய் வருவதற்கான குறைந்த அபாயம் 76%, மிதமான அபாயம் 23%, 1% அதிக அபாயம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இனிவரும் 10 ஆண்டுகளில் 100 பேரில் ஒருவருக்கு மாரடைப்பு வரும் ஆபத்து அதிகமாக இருக்கும். எனவே மாரடைப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள கொழுப்புள்ள உணவுகளை, எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது என்றும், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. 25 வயதை கடந்து விட்டாலே குறிப்பிட்ட கால இடைவெளியில் இரத்த சர்க்கரை, இரத்த கொழுப்பு பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று கூறப்படுகிறது. குடும்பத்தில் யாருக்கேனும் மாரடைப்பு, இதய நோய் வந்திருந்தால் மற்றவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். வேளா வேலைக்கு உணவு, 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் நல்ல தூக்கம், நடைபயிற்சி, இதமான மனநிலை இவை அனைத்துமே மாரடைப்பினை குறைக்கும் வழிமுறைகள் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர்.